நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே பார்த்து பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் ஒன்று. கண்ணீர் துடைக்கும் கைகளில் இங்கு இன்றும் வாழணும் ஒரு ஆண்டு. எதை நான் இங்கு கொண்டு வந்தான், எதை நான் அங்கு கொண்டு செய்வான். அழகே பூமியில் வாழ்க்கையில் அன்பில் வாழ்ந்து வினை பெறுவோம். கடவுள் அந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. One, two, three, four. பூமியில் பூமியில் இன்பங்கள் என்று குறையாது. வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. இதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ, இதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ,
இன்னொரு தடவை நல்லா கை தட்டலாமாப்பா? டியர் பாய் செந்தில்நாதன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு செந்தில்நாதனுடைய நிலைமை வந்து நிறைய மாறுபட்டு வந்திருக்குது. அவர் வந்து எங்கள்கிட்ட சேரும்போது வயது 5, சேரும்போதும் அவருக்கு தாய் இல்லை. அதுக்கு பிறகு எங்களுடைய துணைவியார் தான் செந்தில்நாதன் நல்லா வளர்த்து வந்தாங்க. ஆனால் இந்த 9ஆம் தேதி அவங்க மறைந்துட்டாங்க, எங்களுடைய துணைவியார் மேரி பிரபா. காலையில் செந்தில்நாதன் மேலே தவறி விழுந்துட்டாங்க அன்றைக்கி காலையில். அப்போவுமே அவன் அழுதான். 8 மணிலேருந்து செந்தில்நாதன் அவங்க இப்போ 2 பேருமே சந்திக்க வாய்ப்பெல்லாம் போச்சு. அன்றைக்கி காலையில் உடல்நல சரியில்லாமல் இருந்தாங்க. தூங்குறேன்னு போனாங்க. அன்றைக்கி தூக்கத்தில் அவங்களுடைய உயிர் பிரிந்துட்டுது. செந்தில்நாதனுக்கு எப்படி தாய் இல்லாமல் வளர்ந்தாங்களோ அதே மாதிரி மேரி பிரபாவும் தாய் இருந்தும் தாய் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க 27 வருஷமாக. பெரிய இழப்பு அவங்களுக்கு. சார் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ரொம்ப சாரி. அண்ட் அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி செந்தில்நாதனுடைய வாழ்க்கையிலையும் சரி எவ்வளோ பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. செந்தில்நாதன் எப்படி பாடினீங்கன்னு சித்ராமா கிட்ட கேட்கலாமா? जैसे सोच समझ गया. செந்தில்நாதன், நம்ம எல்லா எபிசோட்லயும் தேர மேரே बीच में மட்டும் பாடினா போதுமா? வேற எல்லா பாட்டும் பாடணும் இல்லையா? போதாது. அது மட்டும் தான் வேணுமா? வேணும். அப்ப ஒரு பல்லவி மட்டும் பாடி முடிச்சிடுறீங்களா? பாடி சித்ராமா உங்களுக்கு சாக்லேட்டும் கொடுத்துருக்காங்க, சின்ன பிரைஸும் கொடுத்துருக்காங்க. மூணு 4 நாளாகவே அவன் சாப்பிடவே இல்லை சரியா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நாங்கள் வந்து அம்மா சாமிகிட்ட போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னோம். இல்லைப்பா ஆஸ்பத்திரி போயிட்டாங்கப்பா, ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் பண்ணுங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அவனை வந்து சரியாக இன்னும் எங்களால் வந்து சரி பண்ண முடியல. அதே ஞாபகமாக இருக்காங்க.